ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட 21வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வைஷாவ் ஆபீஸ்லயே செட்டில் ஆனது மட்டும் இல்லாம நான் இங்கே ஜாலியா தான் இருக்கேன், வீட்டை விட ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கேன்னு சிரிச்சிட்டு இருக்கும் போது அசிஸ்டன்ட் வரான். சூப் குடிங்க அப்படின்னு சொல்றான். பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப கவலை தான் என் மேல, ரொம்ப அக்கறை என் மேல அப்படின்னு பாராட்டிக்கிட்டே வைஷாவ் அதையும் குடிக்கிறான். ஆனா இங்க அசிஸ்டன்ட்க்கு எல்லாத்தையும் கொடுத்து ஹெல்ப் பண்றது நம்ம ஷீச்சி தான். ஷீச்சி சூப் கொடுத்துட்டீங்களா, இந்த ஹேண்ட் வார்மர் கொடுங்க, இந்த பெட்ஷீட் கொடுங்க அப்படின்னு ஒன்னு பார்த்து செய்ய அசிஸ்டன்ட் உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். வைஷாவ் இங்க ஆபீஸ்ல பார்த்தா தலைவலியில கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்ப அசிஸ்டன்ட் கொண்டு வந்து தைலத்தை கொடுக்கறான். பரவாயில்லையே, இத வேற கொடுக்கறானே அப்படின்னு அதையும் தலையில மசாஜ் பண்ணிட்டு ரொம்ப நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருக்கான். கரெக்டா அப்போ அடுத்த ஹேண்ட் வார்மர் வருது, இத கையில வச்சுக்கோங்க அப்படின்னு வைஷாவ் அதையும் பெருமையா வாங்கி வச்சுக்கிறான். ஏதோ எல்லாத்தையும் அசிஸ்டன்ட் தான் பண்ற மாதிரி. அன்னைக்கு லஞ்ச் வருது. லஞ்ச் பார்த்து ஷீச்சி ஒவ்வொன்னையும் பண்ணி அமிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே வைஷாவுக்கு டவுட் வருது, அம்மா இதெல்லாம் யார் பண்ணி அனுப்புனது அப்படின்னு. மேடம் தான் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப எனக்கு ஹேண்ட் வார்மர் கொடுத்தது, பெட்ஷீட் கொடுத்தது, தைலம் கொடுத்தது அப்படின்னு எல்லாத்தையும் கேள்வி கேட்க எல்லாமே மேடம் தான், அப்புறம் வேற யார நீங்க இத்தனை நாளா பாராட்டிட்டு இருந்தீங்கன்னு அசிஸ்டன்ட் கேக்குறான். வைஷாவுக்கு இப்பதான் எல்லா உண்மையும் புரியுது. என்னதான் இங்க வந்து நல்லா சொகுசா வாழ்ந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஷீச்சி தான் அப்படிங்கிற விஷயம். ஷீச்சி இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு வைஷாவ் கேட்க, ஏதோ போயம் எழுதணுமா அந்த மான் வேட்டைக்காக, அதுக்கு ஆள் தேடிட்டு இருக்காங்க, கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்ல, அதான் பெரியவர்னு ஒருத்தர் இருப்பாருல போயம் எழுதுறவரு, அவர் நம்ம ஊர் பக்கத்துக்கு வந்துறதா கேள்விப்பட்டிருக்கேன், அவரை வேணா போய் ஏற்பாடு பண்ணுங்கன்னு வைஷாவ் ஷீச்சிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஆள் அனுப்புறான். இங்க ஷீச்சி வைஷாவுக்கு அடுத்து இன்னும் 3 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம வைஷாவோட அந்த சீக்ரெட் பாக்ஸ் இருக்கும்ல, அத வேலைக்கார பொண்ணு லைட்டா கீழே தள்ளி விட்டுட, அதை தள்ளாத, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் அப்படின்னு ஷீச்சி யோசிக்கிறா. அப்பதான் ஞாபகம் வருது, அதே டோக்கனை அன்னைக்கு இந்த சூஹி பொண்ணும் போட்டிருந்தால, 2 பேரும் முன்னாடி என்கேஜ் ஆனவங்க அப்படிங்கறதால மினிக்கிட்டு ஒரே மாதிரி போட்டிருக்காங்களா அப்படின்னு ஷீச்சிக்கு ரொம்ப கோவம் வருது, கண்ட்ரோல் பண்ண முடியாம. வைஷாவுக்கு சாப்பாடு போகுது. உங்களுக்கு பிடிக்கும் மேடம் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்ல, இவனுக்கு பிடிக்கவே பிடிக்காத டிஷ் அதுல இருக்கு, இதை நான் சாப்பிடவே மாட்டேனே, எடுத்துட்டு போ அப்படின்னு வைஷாவ் சொல்லிடுறான். இதை மேடம் தானே அனுப்புனாங்க அப்படின்னு அவனுக்கே குழப்பமாயிருது. ஹேண்ட் வார்மரை தேடுறான், பக்கத்துல இல்ல, கொடுத்ததை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல அப்படின்னு பார்த்துட்டு வைஷாவ் குழம்பிட்டு கொஞ்சம் ஏஞ்சு போறான். டேபிள்ல பார்த்தா அவளோட அந்த சீக்ரெட் டப்பா அங்க இருக்கு. இது ஏன் இங்க வந்ததுன்னு வைஷாவ் கேட்க, மேடம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், பக்கத்துலயே வச்சுக்கோங்கன்னு அனுப்புனாங்கன்னு சொல்ல வைஷாவுக்கு இன்னும் குழப்பமாயிருது. இவ்வளவு முக்கியமான பொருளை அனுப்பியிருக்கானா, என் மேலதான் கோவத்துல இருக்கா போல அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அதை ஓபன் பண்ணி அது உள்ள இருக்கிற அந்த டோக்கன் எடுக்கிறான். கரெக்டா அவனுக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருது. அவங்க அண்ணா தான் அந்த டோக்கனை சாகிறதுக்கு முன்னாடி பாதியை உடைச்சு இவன் கிட்ட கொடுத்துட்டு மீதிய சூஹிட்ட கொடுத்துரு, அவளை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இறந்து போயிருக்காரு. அதை பத்தி யோசிச்சு பாக்குறான். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் விஷயம் அவளை நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு, 2வது விஷயம் ஜியாவ் குடும்பத்துல இருந்து யாரையும் நம்பாதன்னு அடுத்து சொல்லியிருக்காரு. இதை யோசிச்சு பார்த்துட்டு இவனுக்கு அப்செட் ஆயிடுது. இங்க வெய்யான காட்டுறாங்க. வெய்யான் ரொம்ப ஒரு அழகான பொண்ணை பத்தி வரையணும்னு முகம் மட்டும் காலியா விட்டுருந்தான்ல, அதுக்கு யாரையாவது வரையணுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த கிளப்ல இருந்து பொண்ணுங்களை எல்லாம் கூட்டிட்டு வாங்க, அழகான பொண்ணுங்களை கூட்டிட்டு வாங்க, அந்த முகத்தை ஃபில் பண்ணணும் அப்படின்னு வெய்யான்னு சொல்ல அங்க இருந்து ஆளுங்க ஓகேன்னு கிளம்புறாங்க. வைஷாவ் அந்த பாக்ஸை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறான். அங்க ரொம்ப குளிருது, தலைவலி வந்துருச்சு, அதான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷீச்சி அப்பன் பார்த்து ஒரு பில்லோவை தச்சிட்டு இருக்கா. கரெக்டான நேரத்துல தான் தைக்கிற, தலை வலிக்குது அப்படின்னு அந்த பில்லோவை வாங்கி பக்கத்துல வச்சுட்டு, ஆனா வைஷா நேரா போய் அவன் மடியில படுத்துக்கிறான். தலை வலிக்குதுன்னு மறுபடியும் சொல்றான். ஷீச்சி மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறா கொஞ்சம் கோச்சுக்கிட்டே. அப்போ 2 பேரும் ஒரே நேரத்துல அது வந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இல்ல நான் ஃபர்ஸ்ட் உன்கிட்ட சில விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்னு வைஷா வெந்திருச்சு. அந்த சீக்ரெட் பாக்ஸை ஓபன் பண்றான். ஷீச்சி பாத்துட்டா, என்ன பண்றீங்க, ஏன் ஓபன் பண்றீங்க அப்படின்னு ஷாக் ஆயிடுறா. உள்ள பார்த்தா அதை ஓபன் பண்ணிட்டு இதுல வந்துட்டு என்னோட தாத்தாவோட அப்பாவோட அண்ணாவோட 3 பேரோட ட்ரெஸ்ல இருந்து சின்ன சின்ன துண்டு வச்சிருக்கேன், இதெல்லாமே அவன் ஞாபகமா வச்சிருக்காது அப்படின்னு வைஷாவ் சொல்ல, நான் ஓவரா பண்ணிட்டேன், எனக்கு அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு ஷீச்சி சொல்றா. இல்ல நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைஷாவ் அந்த டோக்கன் எடுத்து, என் அண்ணன் சாகிறதுக்கு முன்னாடி இந்த பாதியை என் கிட்ட கொடுத்தாரு, பாதியை சூஹிட்ட கொடுக்க சொல்லியிருந்தாரு, ஏன்னா சூஹி தான் அவங்களுக்கும் 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருந்ததுன்னு சொல்ல, வைஷாவ் குடும்பத்துல என்கேஜ்மெண்ட் ஆயிருந்தது, ஆனா வைஷாவ் கூட ஆயிருந்ததுன்னு யாருமே சொல்லல, நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஷீச்சி மனசுக்குள்ள யோசிக்கிறா. என் அண்ணன் சொன்ன மாதிரி அவளை பத்திரமா பாத்துக்கிட்டேன், ஒரு பாதையையும் கொடுத்துட்டேன், ஆனா இன்னொன்னு எங்க அண்ணா சொன்னா அதனால நிறைவேற்ற முடியல அப்படின்னு வைஷாவ் சொல்ல, தான் குடும்பத்தை பத்தி தான் அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஷீச்சிக்கு சோகமாயிடுறா. என் அண்ணா இதுவரைய எந்த ஒரு போட்டியிலையும் எந்த ஒரு போர்லயும் தோத்தது கிடையாது, ஃபர்ஸ்ட் தடவை அந்த போர்ல தான் நாங்க தோத்து போனோம், அதுலயே என் அண்ணன் இறந்துட்டான், அவனை மாதிரியே நான் வரணும், ரொம்ப வீரமா ஆனா கருணையோட இருக்கணும்னு நினைச்சுதான் ஒவ்வொரு தடவையும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அந்த அளவுக்கு என்னால பாதி கூட என் அண்ணன் கிட்ட வர முடியாது, அதனாலதான் என் அம்மா முன்னாடி நான் என்னைக்கும் என் அண்ணன் லெவலுக்கு வர முடியாதுன்னு நம்ம வைஷாவ் சொல்லிக்கிட்டு இருக்க. ஷீஜி பார்த்துட்டு, இதுவரையும் நான் பார்த்த ஊர் தலைவர்லயே உங்களை மாதிரி ஒருத்தரை பார்த்ததே இல்லை, நீங்க தான் பெஸ்ட்னு சொல்ல, என் அண்ணன் சொன்னதுல என்னால செய்ய முடியல அப்படின்னு சோகம் ஆயிடுறான்.
ஷீச்சி வேகமா வந்து இவனை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறா பக்கத்துல. சோகமா இருக்கு அவளுக்கும். உனக்கு செல்ல பேர் ஏதாவது வீட்டுல இருக்கா அப்படின்னு வைஷாவ் கேட்க, வீட்டுல எல்லாரும் என்ன மான் மான்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு ஷீச்சி சொல்றா. மான் மான் அப்படின்னு அவனும் கூப்பிட்டுட்டு சிரிச்சுட்டு அவன் மேல சாஞ்சுக்கிறான். ரெண்டு பேரும் ஒரு சோகத்திலயும் சந்தோஷத்திலயும் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க தாச்சி எந்திரிக்கிறா. எங்க இன்னும் பீச்சிய காணமே அப்படின்னு வெளியே போக பீச்சி யார்கிட்டயோ விசாரிச்சுட்டு இருக்கான். என்ன ஆச்சுன்னு இவ கேட்க, பியாங்ஷு ஊர்ல இருந்து மறுபடியும் ஒரு படை எடுத்து வந்திருக்காங்க. ஆனா கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. ஒன்னும் பெரிய அடியிலால நம்ம ஆளுங்களுக்கு எல்லாரும் திரும்ப வந்துட்டாங்கன்னு சொல்ல, ஏன் இந்த மாதிரி வந்துட்டே இருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு கொஞ்சமா தாச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இது ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல, யாருக்குதான் பிரச்சனை இல்லாம இருக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு பீச்சி சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம கொடிதான் இன்னும் உங்க ஊர் கொடிதான் பறந்துகிட்டு இருக்கு. இப்போ நீ வந்துட்டு வைஷாவ் கிட்ட ஹெல்ப் கேட்டா எப்படி அவங்க வந்து ஹெல்ப் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல, இல்ல அந்த மான் வேட்டை இருக்குல்ல, அதுக்கு ஒரு வேளை நீங்க போனீங்கன்னா எல்லாருக்கும் உங்களை பத்தி தெரியும், எல்லாரும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நான் அதை பத்தி ஷீச்சிக்கு ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதுறேன் அப்படின்னு வேகமா லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறா. இங்க வெய்யானுக்கு அந்த ஓவியத்தை வந்து ஃபில் பண்றதுக்கு ஒரு 4-5 பொண்ணுங்க கிளப்ல இருந்து வந்திருக்காங்க. எல்லாரும் பொண்ணுங்க மூஞ்சியா அவன் அமைதியா பாத்துட்டு இருக்கான். அதுல யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை பாக்கிறதுக்கு இவனுக்கு அழகா இருக்க மாதிரி தெரியுது. இதுவரையே எத்தனையோ தடவை கிளப்புக்கு வந்திருக்கேன், நான் உன்னை பார்த்ததே இல்லையே அப்படின்னு வெய்யான் கேட்க, நான் அடிக்கடி வந்துட்டு உங்களை வந்து ரொம்பவே ரசிச்சு பாத்திருக்கேன் அப்படின்னு அந்த யூ சொல்றா. சரி ஓகே கொஞ்சம் குனிஞ்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் முகத்தை எப்படியோ பாக்குறான். ஆனா இவனுக்கு ஏதோ வந்துட்டு மனசுக்கு தோணல, யாரையும் வரைய வேண்டாம் அப்படின்னு தோணுது. எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்ல அந்த யூ இருக்காளே போகும்போது வெய்யானோட அந்த புல்லாங்குழல திருடிட்டு போயிடுறா யாருக்குமே தெரியாம. இங்க மறுபடியும் நம்ம வைஷா ரூம்லயே உட்கார்ந்துட்டு இருக்கான் வேலை பார்த்துட்டு. அப்ப அசிஸ்டன்ட் அங்க வரான். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு வர சொன்னாங்க மேடம், அது மட்டும் இல்லாம ஏன் அவங்க நேர்ல வரலன்னா அந்த போயம் எழுதுறதுக்காக ஆளுங்களை தேடி வெளியே போயிட்டு அந்த மான் வேட்டைக்கும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, சரி ஓகே இவ ரொம்ப பிஸியா இருக்கா, ரொம்ப அழகான புது மாடல் ஜுவல்லரி 4 வாங்கி அவளுக்கு கொடு அப்படின்னு வைஷா சொல்றான். அசிஸ்டன்ட்டும் சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறான். இங்க வைஷாவோட ஃபேமிலி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டின்னர் சாப்பிடுறாங்க. அப்போ வெய்யான் பாக்குறான். சரி பரவாயில்லையே, ஆண்டியும் சரி பாட்டியும் சரி ரொம்ப அழகா ஜுவல்லரி வச்சிருக்கீங்க, வைஷா நீ வாங்கி கொடுத்ததானா கலக்கலா இருக்குன்னு சொல்ல, பாட்டி உடனே அங்க பாரு ஷீச்சி கூட வச்சிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஷீச்சியை புகழ வேண்டியது வைஷாவோட வேலை, உங்க 2 பேரையும் நான் புகழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெய்யான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவர் வாங்கி கொடுத்த ஹேர்பின் எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஷீச்சி வைஷாவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்க, அது சும்மா பாட்டிக்கும் வந்து அம்மாக்கும் செய்யும் போது மிச்சம் ஜுவல்லரி இருந்தது, அத உனக்கு பண்ண அப்படின்னு வைஷா வைக்கப்பட்டு சொல்றான். பொண்டாட்டிக்காக பார்த்து செய்யறது தப்பு கிடையாது, ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு பாட்டி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஷீச்சியும் சிரிச்சிட்டு இருக்கா. இங்க இந்த வெய்யான் இருக்கானே அவன் தொல்லை தாங்க முடியல, பொண்ணுங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கான்னு 2 தளபதியும் புலம்பிக்கிட்டே வந்துட்டு இப்ப புதுசா வேற அந்த பொண்ணு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு, புல்லாங்குழல் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காரு அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே போக வெய்யான் கதவை திறக்கிறான். வேலையை பார்க்காம என்னடா என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு நேரா பாட்டியை பாக்குறதுக்கு போயிடுறான். பாட்டி கிட்ட அதுக்குள்ள வைஷா ஷீச்சி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அந்த பொண்ணே வந்துட்டு நம்ம வீட்டுக்கு தகவல் கொடுத்து விட்டுருக்கா, புல்லாங்குழல் எல்லாம் கொடுத்துருக்கான், லவ் பண்ணிட்டு இருக்கான், அதுவும் இல்லாம சின்ன கிஃப்ட் எல்லாம் கொடுப்பான், ஆனா புல்லாங்குழல் நம்ம பர்சனல் விஷயம், அதையே கொடுத்திருக்கான், அவன் லவ் பண்றான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல வெய்யான் அங்க ஓடி வரான். மா கிளப்ல இருக்க ஏதோ ஒரு பொண்ணு வந்திருப்பா, அதெல்லாம் நீங்க கண்டுக்கலாமான்னு கேட்க, யூ கிளப்ல இருக்க பொண்ணு கிடையாது, பெரிய குடும்பத்து பொண்ணு தாண்டா அவ, நீ என்ன இப்படி கிளப்ல இருக்க பொண்ணுன்னு சொல்ற, நான் அவளை பார்த்து பேசவா அப்படின்னு பாட்டி கேட்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு வெய்யான் அங்க வந்து கிளம்பிடுறான். வைஷாவுக்கு இன்னும் கன்ஃபியூசிங்கா இருக்கு. வெய்யான் வெளியே வந்துட்டு இருக்கும் போது ஷீச்சி அங்க வரா. நான் ஒரே ஒரு மீட்டிங்க்கு போறேன், என் கூட கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு ஷீச்சி வெய்யான கூப்பிடுறா. ஷீச்சி நேரா அந்த யூ இருக்காரே அந்த பொண்ணு தான் மீட்டிங் கூப்பிட்டுருக்கா. வெய்யான் ஓரமா ஒளிஞ்சிட்டு இருக்கான். அம்மா எப்ப நீங்க கடைசியா பாத்துக்கிட்டீங்கன்னு ஷீச்சி கேட்க, நேத்து நைட்டு கூட வந்தாரு, டெய்லி நானும் அவரும் மீட் பண்ணிக்கிறோம், ரகசியமா பாக்குறோம், ரொமான்ஸ் கூட எங்களுக்குள்ள ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க, நேத்து அவர் குடிச்சிட்டு எங்க கூட தான் வீட்டுல இருந்தாரு, எங்க வீட்டு ரூம்ல தான் இருந்தாரு, எப்படி நேத்து வந்திருக்க முடியும்னு கேட்க, நேத்து வரல ஆனா முந்தானத்து வந்தாருன்னு அந்த பொண்ணு மாத்தி சொல்றா. என்னம்மா நீங்க இப்படி மாத்தி பேசுனீங்கன்னா நீங்க சொன்னதெல்லாம் எப்படி நாங்க நம்புறதுன்னு கேட்க, இதோ பாருங்க புல்லாங்குழல், அது ஏன் கிட்ட கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு புல்லாங்குழல் எடுத்து வைக்கிறா. ஆனா அந்த பொண்ணோட வேலைக்கார பொண்ணு, சாரிங்க நாங்க தெரியாம பண்ணிட்டோம், இந்த விஷயம் வெளியே போச்சுன்னா எங்க மேடமோட மான மரியாதைலாம் போயிரும், இத பேசாதீங்க வெளியே அப்படின்னு சொல்ல, அப்ப இந்த புல்லாங்குழல நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஷீச்சி அந்த புல்லாங்குழல் எடுத்துட்டு, இதுக்கு மேலையும் போய் சொல்ல வேண்டாம், உங்களை பத்தி நாங்க வெளியே சொல்ல மாட்டோம், கிளம்புங்க அப்படின்னு அந்த பொண்ணை அனுப்பி வச்சிடுறா. கரெக்டா அப்போ அங்க இருந்து வெய்யான் வரான். என்ன பாத்துக்கிறதுல பெரிய ஆளு பாட்டியும் வைஷாவும் தான், ஆனா அவங்களே நம்பல, நான் இந்த மாதிரிதான் பண்ணிருப்பேன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நீ எப்படின்னு நம்புன, எதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு ஷீச்சி கிட்ட கேட்க, ஏன்னா உங்க கேரக்டர் பத்தி எனக்கு தெரிஞ்சது, நீங்க ரொம்ப விளையாட்டு பையன் தான், ஆனா ஒரு பொண்ணை ஏமாத்துறது அதெல்லாம் கண்டிப்பா பண்ண மாட்டீங்கன்னு தெரியும், நம்ம எல்லாம் இப்போ ஒரே குடும்பங்கிறதால உங்களை பாத்துக்க வேண்டியது எனக்கும் கடமை தான் அப்படின்னு ஷீச்சி சொல்ல, அந்த பையன் ரொம்பவே இமோஷனல் ஆயிடுறான். வெய்யான் சாரி எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வச்சுட்டேன் அப்படின்னு அங்க இருந்து கொஞ்சம் சோகமா கிளம்பி போயிடுறான். இங்க பாட்டி
கிட்ட வந்துட்டு வேலைக்கார லேடி பேசிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஆனா வெயான் ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்றானா, நான் அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். எப்படி ஷீச்சியும் வைஷாவும் சந்தோஷமா இருக்காங்களோ அதே மாதிரி அவனும் ஹாப்பியா இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க வெயான் பயங்கரமா குடிச்சிட்டு மறுபடியும் பெயிண்டிங் கிட்ட வரான். இப்ப அவனுக்கு அந்த பெயிண்டிங்க பார்க்கும்போது ஷீச்சி தவிர வேற யாருமே ஞாபகம் வரல. ஷீச்சியோட முகத்தை வரைஞ்சிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் இவங்கிட்ட இந்த ஷீச்சி மாதிரி ஒரு பொண்ணு, வேலைக்கார பொண்ணு இருப்பாளே, அவ அங்க வரா. அவ வந்துட்டு இந்த ஓவியத்தை பாக்குறா. அவர் என்னையா லவ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ தப்பா புரிஞ்சுக்கிறா. பல்ல காட்டிக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி ஓடி போயிடுறா அவன் நினைச்சுக்கிட்டு. வேஷாவுக்கு மறுபடியும் அடுத்த ஒரு லெட்டர் ஒண்ணு வந்திருக்கு. இந்த லெட்டர் ஷீச்சிக்கு அனுப்பியிருக்காங்க, தாச்சி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இதுல என்ன எழுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க தளபதிங்க கிட்டே கேட்டுட்டு இருக்கான் வைஷா. உங்களை பத்தி புகழ்ந்திருக்கா, அதே மாதிரி அவ புருஷனை பத்தி புகழ்ந்திருக்கா, எதுக்கு இப்படி மாறி மாறி புகழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு அங்க தளபதிங்க எல்லாம் சொல்ல வைஷா சிரிச்சிட்டு இருக்கான். ரெண்டு பேரோட புருஷனும் வீரனா இருக்கனால மாறி மாறி புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. சரி ஓகே, நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு வைஷா லெட்டரை தூக்கிட்டு கிளம்புறான். வீரமா இருக்காங்க, அதனால அப்படியே ரைஸா இந்த மீட்டிங்க்கு, அதாவது இந்த மான் வேட்டைக்கு கூப்பிடு அப்படிங்கிறதுதான் தாச்சி சுத்தி வளைச்சு எழுதியிருக்கா. அது புரியாம அது ஒரு பெருமை நினைச்சிட்டு இவங்களும் கிளம்பிட்டு இருக்காங்க. இங்க கரெக்டா பெரியவர் ஒருத்தர் அனுப்புனாங்கல்ல போயிட்டு எழுதுறதுக்கு. பெரியவர் எழுதி முடிச்சுட்டாருன்னு சொல்ல, பரவாயில்லையே வயசான பெரியவரா இருந்தாலும் அதுக்குள்ள எழுதி முடிச்சுட்டாரு அப்படின்னு வைஷா சொல்ல, அங்க அட்வைசர் பாக்குறாரு. வயசான பெரியவரா? பேரு தான்ப்பா பெரியவர், அந்த ஆளுக்கு சின்ன வயசுதான். அவர் போய் சுத்துன்னு சுத்தி எழுதிக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல, எனக்கு சின்ன வயசு ஆளு அப்படின்னு வைஷா ஷாக் ஆயிட்டு நேரா கிளம்பி போயிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு போயம் எழுதி ரெடியா இருக்கு. அங்க நின்னுட்டு ஷீச்சியும் பாத்துட்டு இருக்கா. ரொம்ப நல்லா இருக்க போயம் அப்படின்னு வைஷாவும் தூரமா நின்னு பாத்துட்டு இருக்கான். அவர் இந்த போயம படிக்கிறேன் அப்படின்னு படிச்சுட்டு, ஆறுகள் கூட இந்த ஊர்ல கவிதை மாதிரி ஓடுது, அப்படியே இந்த ஊர்ல எப்படி வந்துட்டு இந்த ஊர் தலைவியோட அழகு ஓடுதோ அந்த மாதிரி அப்படின்னு ஷீச்சிய பாக்க, ஷீச்சி உடனே கவிதையில மங்கி நல்லா வாய பொளந்துட்டு இருக்கா. ஆனா வைஷா அந்த வார்த்தையை கேட்டதுமே ஷாக் ஆயிடுறான். நேரா பக்கத்துல போயிட்டு கவிதை நல்லாதான் இருக்குன்னு சொல்ல, ஷீச்சியும் சிரிக்கிறா வெக்கப்பட்டுட்டு. எப்படி மேடமோட அழக பத்தி கவிதையா எழுதியிருக்காங்க பாத்தீங்களான்னு ஊர் மக்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. வைஷாவானா ஊரை பத்தி எழுதுங்க, என் பொண்டாட்டிய பத்தி எழுதாதீங்க, என்னதான் கவிதை நல்லா இருந்தாலும் இதை எங்களால கல்வெட்டுல வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஷீச்சி ஆமாங்க, என்ன பத்தி ஏன் எழுதுறீங்க அப்படின்னு அவ்வளவு ஆக்வர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ இந்த கவிதையை நீங்களாவது என் கிஃப்டா வாங்கிக்கணும் அப்படின்னு மறுபடியும் அந்த போயிட்டு சொல்ல, இல்லங்க வேண்டாம் அப்படின்னு ஷீச்சி ஆக்வர்டா இருந்துட்டு இருக்கா. வைஷாவுக்கு கடுப்பாயிட்டே இருக்கு. இங்க பாருங்க, நான் என் பொண்டாட்டிய கூப்பிட்டு கிளம்புறேன் அப்படின்னு ஷீச்சி மேல கைய போட்டு கொத்தா அப்படியே அவளை இழுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். ஆனா அந்த போயிட்டு கூப்பிடுறாரு, இங்க பாருங்க வழி இந்த பக்கம் இருக்கு, எங்க போறீங்க அப்படின்னு. ஒரு வழியா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஷீச்சியை கூப்பிட்டு கைய பொடி அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போக, என்ன அழகு என்ன அழகுன்னு மறுபடியும் இந்த போயிட் பேச ஆரம்பிக்கிறான். ஷீச்சிய குதிரையில கூட்டிட்டு வைஷா போயிட்டு இருக்கான். என்கிட்ட முன்னாடியே ஏன் சொல்லல, இவ்வளவு கூட்டம் வேற இருக்கு, அந்த ஆள் வேற பாக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாதான் இருக்கான், பொண்ணுங்களை பேசியே மயக்கிடுவான் போலன்னு சொல்ல, நிறைய பேர் பொண்ணுங்க மயங்கி இருப்பாங்க, ஆனா அப்பயும் அவர் கவிதை எழுதுறது நீங்க வந்திருக்காருல, ஓபி அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஷீச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் கொடுத்த ஹேர்பினை நீ ஏன் வச்சுட்டு வரல இன்னைக்கு அப்படின்னு வைஷா கேக்குறான். நீங்க போனா போதும் தானே இதை பண்ணி கொடுத்தீங்க மிச்சம் இருக்க மெட்டீரியல்ல, அதான் நான் வச்சுக்கல அப்படின்னு ஷீச்சி சொல்ல, யார் சொன்னா போனா போதுன்னு பண்ணேன்னு, பார்த்து உனக்காக நான் டிசைன் ரெடி பண்ணேன், போய் ஒழுங்கா அதை வச்சுக்கோன்னு சொல்ல, அப்ப நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு ஷீச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரையும் பாய்.